சன்பீம் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்இ வாலாஜா பள்ளியின் துணைத் தலைவர் டாக்டர் ஜார்ஜ் அரவிந்த் அவர்களே, பள்ளியின் தாளாளர் திருமதி தங்கப்பிரகாஷ், பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர், அகடமிக் கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ், அன்பு நிறைந்த பெற்றோர்கள், விழாவிற்கு மிகச் சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மற்றும் இணைய வங்கி அதிகாரிகள், நண்பர்கள், எனது அருமை மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். இந்த விழா நிகழ்வு முக்கியமான பல தேர்வு முடிவுகளுக்கு பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்வு. இப்போ நடந்து முடிந்த 2023 நீட் தேர்வில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முதல் மதிப்பெண் சன்பீம் இன்டர்நேஷ்னல் வாலாஜா பள்ளி தான் பெற்றது என்பது பலருக்கும் தெரியாது. நம்முடைய பள்ளியைச் சேர்ந்த வித்யா பாரதி என்ற மாணவி 597 மதிப்பெண்கள் பெற்று இப்போ திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் ஜெகநாதவர்மன் என்ற வாலாஜா சன்பீம் பள்ளி மாணவர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்திருக்கிறார். ஆக ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வளாகத்திலிருந்து முதல் முறையாக நம் கணக்கை துவங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் பல பள்ளிகளில் இந்த ரிசல்ட் வரல. அதிகபட்ச சதவிகித மாணவர்கள் வெற்றி பெற்றது நம்முடைய பள்ளியில். மேக்சிமம் பெர்சன்டேஜ் 12லையும் சரி 10லையும் சரி. மிக மிக பலவீனமாக இருந்த மாணவர்களை வெற்றி அடைய செய்து மேல் வகுப்புக்கு செல்வதற்கு நம்ம வழிவகுத்திருக்கிறோம். குதிரைகளை மட்டும் குதிரைகளாக மாற்றுவதாக இல்லாமல் வேற மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கிறோம்ங்கிறது உண்மை. ஸ்போர்ட்ஸில் ஏராளமான அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்தது. இப்போ நம்ம பள்ளி மாணவி அவர்கள் வாசிக்கும்போது தெரிவித்தாங்க. தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் ஏராளமான கணக்குகளை நாம் துவங்கி இருக்கிறோம். இன்னும் இது வாழையடி வாழையாக தழைத்து வளரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிக அதிகபட்ச எண்ணிக்கையில் உடற்பயிற்சி ஆசிரியர்கள், உடற்பயிற்சி இயக்குநர்கள் ஆணும் பெண்ணும் இருப்பது சன்பீம் வாலாஜா பள்ளியில் தான். இது உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டிலும் சிறப்பு பயிற்சி வழங்கக்கூடிய கோச்சஸ், இப்போ கிரிக்கெட்டுக்கு கோச், டென்னிஸுக்கு கோச், பேஸ்கெட்பால் கோச், இன்னும் எல்லா விதமான விளையாட்டுகளுக்கும் தனி பயிற்சியாளர்களையும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தயாராக இருக்கோம். பிள்ளைகள் தயாராகணும், பெற்றோர்கள் தயாராகணும். குறிப்பாக பெற்றோர்கள் தயாராகணும். 2-3 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து புழுக்கத்தோடும் மன உளைச்சலோடும் உடற்பயிற்சி இல்லாமல் சோம்பி கிடக்கின்ற பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் மிக மிக முக்கியம் என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்க, எவ்வளவு அகன்று பரந்த மைதானத்தை நம்மகிட்ட வச்சுட்டு இருக்கோம். இதில் உங்கள் பசங்க ஓடி ஓடி விளையாடணுங்கக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கு வரணும். ஏன்னா a sound mind in a sound body, வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பலமான மனிதர்களாக, திடகாத்திரமான மனிதர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கினால் மட்டும்தான் நீண்ட நெடிய ஆயுளோடு, ஆரோக்கியத்தோடு, தைரியமாக, தன்னம்பிக்கையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள். 40 வயசுலேயே நோயாளி ஆகக்கூடிய பிள்ளைகளை நம்ம உருவாக்கக்கூடாது. பிராய்லர் சிக்கன் மாதிரி பிள்ளைங்களை தயார் பண்ணக்கூடாது. எனவே இந்த விளையாட்டு விழா அதை பற்றி நாம் யோசிப்பதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சன்பீமை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த கூட்டத்தில் சொல்லியது போல இப்போ உடனடியாக இந்த விழா முடிந்த ஓரிரு நாட்களிலேயே நம்முடைய வளாகம் முழுவதுக்குமே காம்பவுண்ட், 10 அடி உயரத்தில் காம்பவுண்ட் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் கூறியது போல ஒரு 20,000 சதுர அடி, 4,000 பேர் அமரக்கூடிய ஆடிட்டோரியம், அதற்கும் உரிய பணி உடனடியாக துவங்க இருக்கிறது. கேன்டீன் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இடம் போதவில்லை.
எங்கள் பிள்ளைங்க திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க, there is crowd in the canteen, there is crowd in the canteen அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்டீனை மாற்றி வடிவமைத்து we'll make it into a very spacious canteen for the children to have a luxurious canteen experience. I'm sure you are happy. இதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் எந்த பள்ளியும் இல்லாத அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு நூலகம், இப்போ நம்மகிட்ட லைப்ரரி இருக்குது, ஆனால் நம்முடைய வைஸ் சேர்மன் வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு நூலகத்தை அமைப்பதற்குரிய திட்டங்களை முன்வைத்து வடிவமைத்து அந்த வேலையை துவங்குவதற்கும் தயாராக இருக்கிறார். அது கிட்டத்தட்ட 4000 சதுர அடி பெரியதாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய திட்டம் வந்து குறைந்தது ஒரு 25,000 புத்தகங்கள் அதில் இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்திலேயே தலை சிறந்த நூலகமாக அது திகழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அதிசய பிறவி. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சங்ககால இலக்கிய பாடல் ஒன்று, மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் கருமமே கண்ணாயினார் என்ற ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலுக்கு முழு இலக்கணமாக திகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய வங்கி அதிகாரி நம்முடைய ஐயா திரு துவாரக்நாத் அவர்கள். அவர்களை பற்றி சிறப்பான செய்தி ஒன்றை சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 56 வயது கொண்ட முதுநிலை மண்டல மேலாளரான சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஐஓபி வங்கியினுடைய மூத்த சிறப்பான அதிகாரி என்பதோடு மட்டுமல்லாமல் வாலாஜா சன்பீம் பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் ஒரு சிறந்த உறவினர். அவர் பூண்டி கிராமத்து பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவருடைய பரம்பரை நம் பக்கத்து கிராமமான பூண்டியை சேர்ந்தது. அனைத்து படிப்புகளையும் சென்னையில் முடித்து எம்எஸ்சி, எம்பிஏ, CAIIB என பலதரப்பட்ட பட்டப்படிப்புகளை பெற்றவர் அவர். இன்னும் சிறப்பாக சொல்வதாக இருந்தால், அவருடைய மேற்பார்வையின் கீழ், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவர் அதிகாரத்தின் கீழ் இயங்குகின்ற வங்கி பணிகளின் மதிப்பு 8000 கோடி ரூபாய் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். 5 மாவட்டங்களில் இருக்கின்ற 90 இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளின் தலைவர் அவர். உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லை என்பதற்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கின்றார். அவருடைய ஒரு மகன், ஒரு மகள், இருவருமே சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், மிகச்சிறந்த பணிகளில் அமர்ந்திருக்கின்றார்கள். விளையாட்டு விழா ஒரு மிகச்சிறந்த களை கட்டிய விதமாக துவங்குகிறது. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தங்கள் சாதனைகள் மூலம் பாராட்டுக்குரிய பரிசு கோப்பைகளை பெற இருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற பெற்றோர்களாகட்டும் மாணவ செல்வங்களாகட்டும் இறுதி வரை இருந்து விழாவை சிறப்பித்து, மேடையின் பின்னால் அதிகபட்சமாக இருக்கின்ற கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அனைவரும் வந்து முன்னால் அமர்ந்து விழாவை சிறப்பித்து, பிள்ளைகள் பரிசு பெறும்போது தயவு செய்து கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு பாராட்டு வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழா இத்தகைய சிறப்போடு திகழ்வதற்கு முழு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி முதல்வர், ஏனைய பணியாளர்கள், நீங்கள் ஆற்றியிருக்கின்ற பணி சிறப்புக்குரியது. உங்களை பாராட்டி நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.